ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சொல்ல போகிற தகவல் ரொம்பவுமே இம்பார்ட்டண்டான ஒரு விஷயங்க. அதாவது இந்த ஒரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுட்டா உங்களை அசைக்கக்கூட முடியாதுன்னு சொல்கிற வகையில் இது இருக்கும். ஏன் இப்படி சொல்கிறேன்னா, நமக்கு தெரிஞ்ச நிறைய தெய்வங்களை வழிபாடு பண்ணிகிட்ருக்கோம். சில தெய்வங்களோட அருள் சீக்கிரம் கிடைக்கிற மாதிரி இருக்கும். சில தெய்வங்களோட அருள் சீக்கிரம் கிடைக்காத மாதிரி இருக்கும். இன்னும் சிலருக்கு அவங்க என்ன செஞ்சாலும் நடக்காத மாதிரி இருக்கும். இதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, குலதெய்வத்தோட அருள் கிடைக்காம இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி சித்தர்கள் நிறைய விஷயத்த சொல்லி வச்சுருக்காங்க. அப்போ குலதெய்வத்தோட அருள் ஃபஸ்ட்டு யாரோட பார்வை நம்ம மேலே படணும்னா, குலதெய்வத்தோட பார்வை தான் நம்ம மேலே படணும். அந்த குலதெய்வத்துக்கு அப்புறம் தான் மற்ற தெய்வங்கள் எல்லாமே. ஸோ இப்படி சொல்லியிருக்காங்க. அந்த குலதெய்வத்தோட அருள் நமக்கு கிடைக்கிறக்கும், நம்ம நினைக்கிற விஷயம்லாம் ஈஸியாக நடக்கிறக்கும் என்ன மாதிரி ப்ரொசீஜர் பண்ணலாம்? இது ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. அதாவது இதை செய்யும் போதே ஒரு 1-2 வாரங்கள்லேயே உங்களுக்கு நல்ல ஒரு வித்தியாசம் தெரியும். அது எந்த விஷயமா இருந்தாலும் சரி, நான் சொல்லும்போது உங்களுக்கு சாதாரணமாக இருக்கும். இதை நீங்கள் செஞ்சு பார்க்கும்போது இதோட பவர் என்னங்கிறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். இதில் இவ்வளோ பவர் இருக்கா அப்படிங்கிற மாதிரி தெரிய ஆரம்பிச்சிடும். அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு விஷயந்தான். நம்ம என்ன மாதிரி பொருட்களை பயன்படுத்த போகிறோம், எந்தெந்த நாளில் எந்த நேரத்தில் இதை பயன்படுத்தணும், எந்த மாதிரி விஷயங்களை செஞ்சால் சீக்கிரம் நமக்கு அருள் கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இதில் சொல்லியிருக்கேன். இது குலதெய்வத்தை நம்மக்கிட்ட தக்க வச்சுக்கிறக்கும், குலதெய்வம் எப்போவுமே நம்ம கூட இருந்து நமக்கு துணைக்கு நிற்கும். அந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கும், குலதெய்வம் நம்ம வீட்டிலே தங்கி இருக்கும். இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் இது ரொம்பவுமே ஹெல்ப் பண்ணுங்க. ஸோ அந்த வகையில் தான் இந்த வீடியோ இருக்கும். என்ன பண்ணணும் அப்படின்னா, சில பொருட்களை தானம் கொடுக்கறது, சில விஷயங்களை இன்னென்ன கிழமையில பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த வகையில் குலதெய்வ மந்திரம்னு ஒன்று இருக்குது. குலதெய்வ மந்திரம் பார்த்திங்கன்னா, நீங்கள் அமாவாசை, பௌர்ணமி, அஷ்டமி, அப்புறம் கிருத்திகை, செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை இந்த மாதிரி நாட்கள் எல்லாம் குலதெய்வ வழிபாட்டுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். குலதெய்வ மந்திரம்னு சொன்ன இல்லையா, அந்த மந்திரத்தை இந்த நாட்களில் உச்சரிக்கும் போது நல்ல ஒரு பலன் கிடைக்கும். நீங்கள் அப்படி அந்த மந்திரத்தெல்லாம் உச்சரிக்கிறதாக இருந்துச்சுன்னா ஹோரை பார்த்து உச்சரிங்க. சாதாரண நேரத்தில் நம்ம சொல்கிறத விட ஹோரை அறிஞ்சு சொல்லும் போது அது நல்லா ஒர்க் அவுட் ஆகும். அப்போ நான் சொன்ன நாட்கள் எல்லாம் சுபஹோரைகள் எப்பப்போ வருது, என்ன டைமில் வருது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு அந்த ஹோரை டைமில் ஒரு 11 வாட்டி இந்த மந்திரத்தை சொல்கிறதன் மூலமாக பல வகையான நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த மந்திரம் உங்கள் குலதெய்வம் யாரோ, உங்கள் குலதெய்வம் எந்த குலதெய்வம், உங்களுக்கு ஒரு சிலருக்கு கருப்பராய சுவாமி குலதெய்வமாக இருப்பாங்க, சிலருக்கு முனீஸ்வரன் இருப்பாங்க, சிலருக்கு அம்மன் தெய்வங்கள் இருப்பாங்க. இப்படி எந்தெந்த குலதெய்வம் யார் யாருக்கு இருக்கோ அந்த தெய்வத்தை மனசில் நினச்சிட்டு இந்த விஷயத்த செய்யணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ குலதெய்வ மந்திரத்தில் பார்த்தீங்கன்னா உங்கள் தெய்வத்தோட பேரை நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். அது எப்படி ஆட் பண்ணணும்னா, உங்களுக்கு அந்த மந்திரம் நான் சொல்லி காமிக்கிறேன். அதை நீங்கள் முழுசாக படிக்கும் போது அந்த குலதெய்வத்தோட பேர் எப்படி கொண்டு வரணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு மந்திரம் காமிச்சு தரேன். இப்போது இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, உங்களுக்கு ஹோரையெல்லாம் பார்க்க தெரியாது அப்படின்னு நினைக்கிறவங்க காலையில் நேரம் வெறும் வயிற்றில் 6 மணிக்கு அப்புறம் நீங்கள் சொல்லலாம். சொல்லி முடிச்சுட்டு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். ஈவினிங் அந்த மாலை 6 மணிக்கு மேலே நான்வெஜ் எல்லாம் சாப்பிடாமல் இந்த மந்திரத்தை ஒரு 11 முறை சொல்லலாம். ஓம் தீர்க்க நேர்த்தாய வித்மகி கேலஹஸ்தாய தீமகி தன்னோ குல தேவதா பிரசோதயாத். இதுதான் அந்த மந்திரம். இந்த மந்திரத்தை அந்த தன்னோ குலதேவதா பிரசோதியாத்துன்னு கடைசி வரி முடியுது பார்த்தீங்களா, குலதேவதா அப்படிங்கிற இடத்துல உங்கள் குலதெய்வத்தோட பேரை போட்டுக்கோங்க. இப்போ கருப்பு சுவாமி உங்கள் குலதெய்வமாக இருக்காங்கன்னா கருப்பராயன் சுவாமி பிரசோதயாத் அப்படின்னு சொல்லணும். இப்போ வராகி அன்னை உங்கள் குலதெய்வமாக இருக்குன்னா வாராகி அன்னை பிரசோதயாத் அப்படின்னு சொல்லுது. அந்த குலதெய்வதா அப்படிங்கிற இடத்துல உங்களோட குலதெய்வத்தோட பேரை போட்டு அந்த பேரை போட்டு பிரசோதயாத் அப்படின்னு சொல்லணும். அது எந்த சாமியோ, இப்போ முனி சுவாமி இருக்குன்னா முனி பிரசோதயாத் அப்படின்னு நம்ம சொல்லணும். இப்படி தான் இந்த மந்திரத்தை உங்கள் குலதெய்வத்தோட பேரோட போட்டு அதை சொல்லணும். குலதெய்வ பேரே தெரியாதவங்க, எங்கள் சாமி எங்கேயோ பக்கம் இருக்குது எனக்கு தெரியல அப்படிங்கிறவங்க, நீங்கள் அந்த பேரெல்லாம் மாற்றவே வேண்டாம். குலதெய்வதா பிரசோதயாத்துன்னு அந்த மந்திரத்தை அப்படியே படித்தாலே போதும். சரிங்களா? உங்களுக்கு குலதெய்வம் தெரியலன்னு நினைக்கிறவங்க உங்கள் இஷ்ட தெய்வத்தை மனசில் நிறுத்திட்டு என்னோடய குலதெய்வத்தை காமிச்சு கொடுன்னு கேட்டிங்கனாலே அந்த இஷ்ட தெய்வம் உங்களுக்கு வழிகாட்டும். உங்கள் குலதெய்வம் யாரோ இந்த மந்திரத்தை சொல்லும் போது உங்களுக்கு வழிகாட்டும் அப்படிங்கிற ஒரு வகை இருக்குது. அதனால் இந்த மந்திரத்தை பயன்படுத்துகிறா இருந்தால் காலையில் நேரம் வெறும் வயிற்றில் பயன்படுத்துங்க, ரொம்ப நல்லது. சப்போஸ் சாப்பிட்டுட்டீங்க, எனக்கு அல்சர் ப்ராப்ளம்லாம் இருக்குது, நான் என்னால் முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க நைட்டு ஒரு 5 நிமிஷம் டைம் ஒதுக்கி ஒரு 6 மணிக்கு அப்புறம் மனசார டைம் ஒதுக்கி இந்த மந்திரத்தை சொல்கிறது மூலமாக நிறைய நன்மைகள் நடக்கும். இதில் இன்னொரு விசேஷம் என்னென்னா நல்லெண்ணெய், மிளகு இந்த 2 பொருளை
வாரத்தில் ஒரு வாட்டி நான் இன்றைக்கி வந்து புதன்கிழமை, ஏன்னா உங்களுக்கு புதன்கிழமை அப்படிங்கும்போது இந்த விஷயம் நீங்கள் செய்வீங்க அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். புதன்கிழமை, செவ்வாய்க்கிழமை, அமாவாசை, பௌர்ணமி, கிருத்திகை, இந்த செவ்வாய்க்கிழமை இந்த நாளெல்லாம் செய்ய சொல்லி தான் சொல்லியிருக்கேன். அப்போ அந்த நாளில் காலையில் பண்ணுங்கள், விட்டிங்கன்னா சாயந்தரம் 6 மணிக்கு அப்புறம் நைட்டு கூட நான்வெஜ் சாப்பிடாமல் இந்த மந்திரத்தை சொல்லணும். அப்படி வந்து நீங்கள் பண்ணிக்கோங்க. ஒரு 11 முறை சொன்னால் மட்டும் போதும். சரிங்களா? மிளகு, இந்த 2 பொருளும், மிளகு, நல்லெண்ணெய், இந்த பொருளை இந்த நாட்களில் தானம் கொடுக்கணும். யாருக்கு வேணாலும் நீங்கள் தானம் கொடுக்கலாம். தானம் கொடுக்கும் போது இந்த பொருளை அப்படியே கொண்டே நீங்கள் கொடுக்கக்கூடாது. சும்மா வெறுமனே வாங்கி இந்தாங்க மிளகு அப்படின்னு சொல்லி கொண்டே கொடுக்கக்கூடாது. இதை கொடுக்கறதுல ஒரு முறை இருக்குது. இந்த மிளகை கொடுக்கும்போது வெத்தலை பாக்கு அதில் வச்சு உங்களால் முடிஞ்ச ஒரு காணிக்கை, ஒரு 11 ரூபாயோ இல்லை 101 ரூபாயோ, எவ்வளோ வேணாலும் 11 ரூபாய் எவ்வளோ நாளும் காணிக்கை வெத்தலை பாக்கு வச்சு காணிக்கை வச்சு அந்த பொருளை நீங்கள் அவங்களுக்கு தானம் கொடுக்கணும். மெயினாக கோயிலில் இருக்க அர்ச்சகர்களுக்கு நீங்கள் கொடுக்க போகிறீங்க, பிராமின்ஸ்க்கு கொடுக்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த முறையில் தான் நீங்கள் கொடுக்கணும். தெரிஞ்சவங்க யாருக்கு கொடுக்கறனாலும் இந்த முறையில் தான் கொடுக்கணும். சரிங்களா? நல்லெண்ணெய் வாங்கி கொடுத்தாலும் அதே ப்ரொசீஜர் தான். இப்போ இந்த 2 பொருளை ஏன் பர்டிகுலராக தானம் கொடுக்க சொல்கிறாங்கன்னா, மிளகு காரத்தன்மை உடையது. யார் ஒருத்தங்க லைஃப்பில் தோஷ பிரச்சனை, ரொம்ப கடன் பிரச்சனை, நோயினால் அவஸ்தைப்படுறாங்களோ அவங்களுக்கு வந்துட்டு காரத்தன்மையோட இந்த மிளகை வந்துட்டு தானம் கொடுக்கும் போது அந்த தோஷமாகட்டும் அந்த கடனாகட்டும் அப்படியே முறிச்சிருன்னு சொல்கிறாங்க. அதனால தான் ஆன்மீக ரீதியாக இந்த முறையை இப்படி செய்யுங்க அப்படின்னு அதுக்கான ஒரு முறையை கொடுத்து வச்சுருக்காங்க. சரிங்களா? அப்போது இந்த நாட்கள்லாம் நான் சொன்ன நாட்களில் இந்த மிளகை வந்து நீங்கள் தானம் கொடுக்கும்போது உங்களுக்கு இருக்க கடன் பிரச்சனை கம்மியாகும், வீட்டில் இருக்க வறுமை நிலை சரியாகும், யாராவது வீட்டில் நோயால் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னா அந்த நோய் வந்து சரியாகும். இதை கண்டினியூ பண்ணும்போது இவ்வளவு நன்மைகள் இதில் இருக்குது. செல்வ செழிப்பு ஓங்கும்னு சொல்கிறாங்க. நல்லெண்ணெய் கொடுக்கும்போது தோஷம் நிவர்த்தி ஆகும்னு சொல்கிறாங்க. யாருக்காவது ஜாதக ரீதியாக தோஷம்னால அவதிப்பட்டு இருக்கீங்க, நாகதோஷம், சனி தோஷம், நிறைய தோஷங்கள் இருக்குது. அந்த மாதிரி செவ்வாய் தோஷம், எந்த தோஷமாக இருந்தாலும் அந்த தோஷத்துக்குரிய பிரச்சனையை நிவர்த்தி பண்ணுமா. நார்மலாகவே நமக்கு தெரியாமல் ஒரு தோஷங்கிறது நமக்கு இருக்கும். அது நமக்கு தெரியாத இன்விசிபிளாக அந்த தோஷங்கிறது நமக்கு இருக்கும். ஸோ இந்த தோஷம் அப்படிங்கிறது நிவர்த்தி பண்ணக்கூடிய பவர் வந்துட்டு இந்த எண்ணெய்க்கு இருக்குது. அதனால தான் இந்த 2 பொருளை உங்கள் குலதெய்வத்தை நினச்சி தானமாக கொடுங்க, அந்த பிரச்சனை அடியோடு சரியாகும்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எளிமையாக சிம்பிளாக செய்ய வேண்டிய ஒரு முறை. பட் இதை கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஒன்றா அமாவாசைனா அமாவாசை, இல்லை பௌர்ணமினா பௌர்ணமி, இல்லை வாரத்துக்கு ஒருக்க புதன்கிழமை அல்லது செவ்வாய்க்கிழமை கிருத்திகையில், இப்படி ஏதாவது ஒரு நாளை கரெக்டாக ஃபாலோ பண்ணி நீங்கள் செஞ்சுட்டு வரும்போது ஒன்றொன்னா ரெடியூஸ் ஆகும். இதெல்லாம் சாதாரண முறை கிடையாது. அவ்வளோ ஒரு அபூர்வமான முறை, ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மெத்தடாக சொல்லியிருக்காங்க. ரொம்ப சீக்கிரம் வந்து நடக்கக்கூடிய பவர்லாம் இதில் இருக்குது. குலதெய்வத்தோட கையை பிடிச்சி ஒன்று செய்கிறேன்னா அவங்க கூட்டிகிட்டு போகிற இடங்கிறது கரெக்டான இடமா இருக்கும். கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்துல கரெக்டாக சேர்த்துருவாங்க. அந்த விஷயத்தை ஈஸியாக முடிச்சிடுவாங்க. குலதெய்வத்தோட அருள் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணாலும் நடக்காது. குலதெய்வத்தோட அருள் இருந்தால் மட்டும்தான் அந்த குடும்பமே தலதூக்கும். குலதெய்வத்தோட அருள் இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு வாழ்க்கையில் நல்லதே நடக்கும். யாராவது ஒருத்தங்க குலதெய்வத்தை மறந்துட்டிங்கன்னா தயவு செஞ்சு நீ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அந்த தப்பை பண்ணாதீங்க. குலதெய்வத்தை நினச்சா மட்டும்தான் நமக்கு சாப்பிட்ற சாப்பாடாச்சும் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. சாஸ்திரங்களாகட்டும், முனிவர்களாகட்டும், சித்தர்களாகட்டும் எல்லாரும் சொல்கிறது என்னென்னா, ஃபஸ்ட்டு குலதெய்வத்தை கும்பிடு, அப்புறம் நீ என்கிட்ட வா. எல்லா தெய்வமும் அதான் சொல்லுது. ஃபஸ்ட்டு உன் தெய்வத்தை, உன்னோட வீட்டில் இருக்க தாய் தந்தையை கும்பிடு, அப்புறம் நீ என்ன கவனி. நம்ம தாய் தந்தையாக பார்க்குறது நம்மளோட குலதெய்வத்தை. சரிங்களா? அதனால் தெரியாதவங்க கூட இந்த சின்ன சின்ன இன்ஃபர்மேஷன்லாம் செஞ்சுட்டு நல்ல ஒரு நன்மைகளை பெற்றுக்கோங்க. இதெல்லாம் நல்ல ஒரு சூப்பரான ஒரு விஷயம். இதை மட்டும் செஞ்சு பாருங்கள், நிறைய மேஜிக் நடக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கண்டிப்பாக ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை பற்றி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.